Good morning one and all, and happy Women's Day. I first of all thank our management for giving me this opportunity. Now I just request you all to stand for the prayer song, and prayer song is given by Sindhu and Vijayalakshmi. சீராடும் வதனமிழத்திகள் பரத கண்டமிழி திருக்கணமும் அது சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு திருமுகமும் தரிசனமும் திலகமுமே அத்திலக வாசனை போலம் திலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் நமக்க இறந்த பெரும் தமிழனங்கே சீரிழமை சிறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Introduction on Women's Day celebration by Karisal Women. All அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உலக மகளிர் தினம் நாடு, இனம், மொழி, அரசியல் இந்த வேறுபாடு இன்றி பெண்கள் தங்களுடைய சாதனைக்காக அங்கீகரிக்கப்படும் நாள். 1975 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டு மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகளிர் தினம் கொண்டாடப்படுவதற்கான நோக்கம் என்ன? ஏன் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணணும்? அதாவது உலக மகளிர் தினம் ஆண் பெண் சமத்துவத்திற்காக நடந்து வரும் போராட்டத்தை கருத்தில் கொண்டு அந்த பிரச்சனைக்காக தான் நம்ம பெண்களை உயர்த்தி பேசணும் அப்படின்றத அங்கீகரிக்கதா இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. மேலும் சம ஊதியம், வேலை வாய்ப்பு, பணியிடத்தில் தலைமைத்துவ பொறுப்பு மற்றும் பெண்களுக்கிடையான ஒற்றுமை உணர்வை தூண்டதான் உலக மகளிர் தினம் செலிப்ரேட் பண்ணிட்டு வருது. Now student speech on Women's Day. First I call up Mrs. Gayatri to give a speech. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளை கொண்டாடி அடுத்த நாள் நம் வாழ்க்கையில் பெரிய மேஜிக் மாதிரி மாற்றம் வந்துவிட போகிறதா? கிடையாது. பெண் முன்னேற்றத்தை நோக்கி வைக்கும் ஒரு அடிக்கும் ஆண் சார்ந்த சமூகம் 100 தடைகளையும் 100 இடைவெளிகளையும் கொண்டு போடும். அது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மை. நான் சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மெட்ராஸ் மியூசியம் போயிருப்பீங்க, சென்னை மியூசியம். மியூசியம்ல போயிருந்தா அங்க ஒரு கேலரி ஃபுல்லா கல்லா இருக்கும். அந்த கல்லுல எல்லாம் கை இப்படி இருக்கும். அந்த கல்லெல்லாம் என்ன கல்லு தெரியுமா? சதிக்கற்கள். ஆண் இறந்த உடனே அவனோடு கூட சேர்ந்து உடன்கட்டை ஏறினதற்காக அந்த பெண்களை நினைவு கூர்ந்து வைத்த கற்கள். நீதான் என் உயிர், உனக்காக என் உயிரை தருவேன் அப்படி சொல்லலாம். ஆனா நிஜமா செய்ய முடியுமா? அந்த பெண்களை வற்புறுத்தியோ இல்ல வேறு ஏதோ பிரஷர் போட்டோ யாரும் விருப்பத்தோட போய் காவல் இறந்து விட்டான்னு சொல்லி போய் யாரும் சதி நெருப்பு குளித்திருக்க மாட்டார்கள். ஆனா அந்த காலகட்டத்துல நம்முடைய நாட்டுல இது பயங்கரமான ஒரு கொடிய வழக்கமாக இருந்தது. இத நம்ம ஊருக்கு போன யாத்திரிகர்கள்லாம் அவங்களுடைய குறிப்புல எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நான் சத்திய பார்த்தேன், சத்தி நடந்ததை பார்த்தேன்னு சொல்லிட்டு. இது இப்படி இருக்கட்டு 1829ஆம் ஆண்டு இந்த சதியை ஒழிக்கணும்னு ஆங்கிலேயர் ஆட்சி பண்ண வந்துட்ட அப்புறம் முகலாயர் நம்மள ஆட்சி பண்ண வந்தப்போ இதுக்கு ஒரு சட்டம் போட்டு அப்புறம் ராஜாராம் மோகன் ராய் சமூக சீர்திருத்தவாதி அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சட்டம் ஏற்றினார்கள். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் தலை கவிழ்ந்தார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் மாய்ந்து விட்டார். சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காண் என்று கும்மியடி என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். Varshini for the speech. Hi, good morning to everyone present here. நான் இன்னைக்கு உமன் என்டர்பிரினர் பத்தி சொல்ல போறேன். உமன் என்டர்பிரினர்னா பெண்கள் எந்தெந்த துறையில எல்லாம் சாதிக்கணும்னு ஒரு விதி அப்பெல்லாம் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், இவ்வளவு படிச்சிருக்க கூடாது, ஹஸ்பண்ட் சொல்றதான் கேட்கணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. இப்ப உமன் என்டர்பிரினர்னு ஒரு இதுவே ஐடி ஃபீல்ட்லயா இருக்கட்டும், டீச்சிங் எல்லா இதுலயும்
உமன் என்டர்பிரனர், அதாவது கேர்ள்ஸ் வந்து அதிகமா, லேடிஸ் வந்து அதிகமா இருக்காங்க. Next, I call up Selvi ma'am, a speech on சமுதாயத்தின் பெண்களின் பங்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சமுதாயத்தில் பெண்களின் பங்கு. பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சம உரிமை மையமாக வைத்து கிபி 1909 அமெரிக்க கட்சியினர் முதலாக மகளிர் தினத்தை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கொண்டாடினர். அதன் பின்பு 1917ஆம் ஆண்டு உலக மகளிர் அமைப்பு ஒன்று கூடி மகளிர் தினத்தை மார்ச் 8 என்று கட்டமைத்தனர். மார்ச் 8ஆம் தேதி மட்டும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இல்லை பெண்கள். மார்ச் 8ஆம் தேதி மட்டும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இல்லை பெண்கள். வருடம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டியவர்களே இந்த பெண்கள். மகளிர் தினத்தை போற்றும் விதமாக அன்னை தெரேசா, கல்பனா சாவ்லா, மேரி கியூரி, வீரமங்கை வேலுநாச்சியார், கிரண் கௌரி போன்ற வீர பெண்மணிகளை நினைவு கூர்வோம். அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்கு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலை அப்பொழுது காலமாக இருந்து வந்தது. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பழமொழிக்கேற்ப இப்போதுள்ள அனைத்து பெண்களும் கல்வி கற்று சாதனை படைத்து வருகின்றனர். சமூகத்தில் ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளனர் மற்றும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை தொடர்ந்து வடிவமைக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பை அங்கீகரித்து மதிப்பிடுவதன் மூலம் அனைவருக்கும் மிக சமமான உறுதியும் மற்றும் நீதியான சமூகத்தை நோக்கி நம்மால் பணியாற்ற முடியும். இறுதியாக ஒரு கவிதையை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். சாதனையோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கட்ட விருட்சம் தான் பெண்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை அளித்த SSC நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடுக்கிறேன். I call up Bharati ma'am, a speech on Indira Gandhi. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் பேச நினைக்கிறது என்னன்னா, இந்திரா காந்தி அம்மாவை பத்தி பேச வந்திருக்கேன். நானு இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் மற்றும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் இந்திரா காந்தி அவர்கள். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு மற்றும் கமலா நேரு அவர்களின் மகள் ஆவார். இவருடைய இயற்பெயர் இந்திரா பிரியதர்ஷினி காந்தி ஆகும். இவர்கள் சிறு வயதில் இருந்தே சுதந்திர போராட்டத்துக்காக பெரும்பாடு பற்றார். இவர் பெரிய தலைவரின் மகள் என்று இல்லாமல் கடைநிலை மாணவர்களோடும் கலந்து வசித்து எல்லா போராட்டங்களிலும் எல்லார்களுடன் சேர்ந்து பணியாற்றினார். இந்திரா காந்தி அவர்கள் நம்ம விட்டு மறைந்திருந்தாலும் அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். நன்றி, வணக்கம். கோயட்ல பசங்க இருப்பாங்க, அதனால ஒரு ஸ்டேஜ் மேல ஏறி பேசுறதுக்கும் ஒரு பயம், என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ற ஒரு பயம். அதனால உமன்ஸ் பொதுவாவே கேர்ள்ஸ் மட்டும் இருக்கிற ஸ்கூல், காலேஜ் அதெல்லாம் எல்லாமே முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே அது முடிஞ்சிடும். ஆனா அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸ்லயும் வெளியில வேலைக்கு போற இடத்துலயும் கண்டிப்பா பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அங்க கண்டிப்பா பசங்களும் இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நம்ம கரெக்டா பார்த்து நம்ம நடந்து, இந்த மாதிரி பொண்ணுங்க யார் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க அப்படி எதுவும் நம்ம பேசக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிடணும். அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. மங்களாய் பிறப்பதற்கு நல்ல மாதம் செய்துவிட வேண்டுமெல்லாம் என்று போற்றி பாடிய கவிமணி தேசிய வினோத பிள்ளை அவர்களை இந்த அழைப்பு தருணத்தில் நினைவில் கொள்ளும். பெண்களை போற்றும் விதத்திலும் பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதத்திலும் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த 1975ஆம் ஆண்டு முதலில் உலக மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. பெண்கள் பேச்சில் மட்டுமில்ல வரையறதிலும் நல்லா வரைவாங்கன்னு எடுத்துக்காட்டாக இப்ப முதலில் நான் கூப்பிட போறது காவியதர்ஷினி. Good morning to all. I am Abhinaya. I told myself a life cycle of women. Women are the world's greatest inspiration and powerful in this world. Let's praise our muses and never forget how amazing and wonderful they are. Respect and cherish them every single day. Happy Women's Day. அனைவருக்கும் வணக்கம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வருது? இது பாரம்பரியம் மாறாம இருக்கிறதுக்காகவும் நம்ம பழைய விளையாட்டுகளை ஞாபகப்படுத்துற விதமாகவும் நான் செஞ்சிருக்கேன்.
இதுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து பெண்கள்லாம் வீட்டுல வந்து வேஸ்டான பொருளை விட மாட்டாங்க. இப்ப பேங்கிள்ஸ், வேஸ்டான பேங்கிள்ஸ், அப்புறம் பெண்ணு, இந்த மாதிரி வேஸ்டான நியூஸ் பேப்பர்லாம் வச்சு கூட அவங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க. Now we'll have some games event. Okay, I want you all to just get up and stand in the side.